இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மரபு தொடர் அகரவரிசை. ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள் வந்து பார்ப்போம். என்னென்னு பார்த்தோம்னா ஆ வரிசையிலேருந்து அவ்வரிசை வரையுமே வந்து மரபு தொடர் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கா வரிசையிலேருந்து நா வரிசை வரையும் மரபு தொடர்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆ வரிசையை மட்டும் பார்ப்போம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டுமாற்று. அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல். அக்கறை பச்சை பொய் தோற்றம். அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று அல்லது தொடர்புன்னு சொல்லுவாங்க. அடங்காபிடாரி அப்படின்னா எவருக்கும் அடங்காதவன். அடரடி படரடி பெரும் குழப்பம். அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்செயல். அடாபிடி கொடுஞ்செயல். அடிக்கொருக்கால் அடிக்கடி. அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னு மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கைன்னு சொல்லுவாங்க. அடிதடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடிதண்டம் பிடிதண்டம் அப்படி முழு மையமாக வசப்பட்ட பொருள் அப்படிம்பாங்க. அடியடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக. அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக. அடுக்கு குலையல் நிலை அழிதல். அண்டப்புரட்டன் பெருந்தீயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல். அமுது குத்துதல் உரைமோர் பாலில் ஊற்றுதல். அரங்கேற்றுதல் அப்படின்னா புதுசாக ஒன்று செய்கிறத அரங்கேற்றுதல். புது நூல் சடனம் முதலின முதன்முறையாக அவைகளை ஏற்க செய்தல். அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முதலாற்ற நிகழும் வழி. அரிப்பறித்தல் அப்படின்னா கொளித்தெடுத்தல். அரைக்குலைய தழைக்குலைய மிக்க விரைவாய். அரைகுறை அப்படின்னா முற்று பெருமை. அரை படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி பாதியோடு நிறுத்துறது. அரை மனிதன் மதிப்பு குறைந்த மனிதன் அர்த்தம். அலக்கலக்காய் அழகழகாக தனித்தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அலக்கலக்காய் அழகழகானா தனித்தனியாக இருக்கிறது. அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா அலைந்து வருந்துதல் கெடுதல் அப்படிம்பாங்க. அலைக்குலைதல் அப்படின்னா நிலை குலைய செய்தல். அள்ளு சில்லுப்படுதல் அப்படின்னா சிறிது சிறிதாக கெடுதல். அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அல்லோல கல்லோலம் அப்படின்னா ஆறாவரம் செய்கிறது. அவசர குடுக்கை பதற்றக்காரன். அவிழ்ந்து கொடுத்தல் அப்படின்னா தன்னோட சொந்த பொருளை எடுத்து கொடுத்தல். அவிழ்த்து கொடுத்தல் தன்னோட சொந்தமான பொருளை பிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதா வந்து அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.